அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் டிவிகேவுக்கு எதிராக எதிர்கட்சியாக எதிர்காலத்தில் யார் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு பலரும் இன் ஃபியூச்சர் இட் இஸ் கோயிங் டு பி லைக் டிவிகே வர்சஸ் அண்ணாமலை அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு தங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க. கேட்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? நாமளும் அதை பற்றி சிந்திக்கலாம் வாங்க. அது எப்படிங்க அப்படி சொல்லிட முடியும்? ஹவு டிவிகே வர்சஸ் அண்ணாமலை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, பிரதான கட்சிகள் தமிழகத்தில் அப்படின்னு பார்த்தா டிஎம்கே, ஏடிஎம்கே. இந்த ரெண்டு கட்சிகளும் 2026 ஆரம்பித்த 2 வருடங்களான கட்சி டிவிகேவால் தோற்கடிக்கப்பட்டன இல்லையா? பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய தேர்தல் முடிவுகள் 2026 தேர்தல் முடிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிவிகே 35% ஓட் பேங்க் வச்சுருக்காங்க. இன்னமும் 65% ஓட்டுகள் டிஎம்கே கிட்டையும் ஏடிஎம்கே கிட்டையும் மற்ற அரசியல் கட்சிகள் கிட்டையும் இருக்கு. இப்போ இந்த 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அப்போது களம் கண்ட டிவிகேவை இதுதான் மாற்றம் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க மக்கள். ஸோ அது நல்வாய்ப்பாக டிவிகேக்கு அமைந்திருக்கு. இப்போ டிவிகே தான் அரசு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன் ஃபியூச்சர் இஃப் தே வாண்ட் அ பெட்டர் சாய்ஸ், எப்படி சொல்கிறது, இப்போ டிவிகேவின் நகர்வுகள் மூமெண்ட்ஸ் மக்களுக்கு பிடிக்கலன்னா, இஃப் தே வாண்ட் அவங்க வேறு ஒருத்தரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல திருப்பியும் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவங்க முன்னாடி வைக்கப்படும் போது ஆப்போசிட்டில் அண்ணாமலை மாதிரியான ஒரு தலைவரும் இருந்தால் அவர்களின் பார்வை அண்ணாமலை பக்கம் திரும்புமா, திரும்பவும் டிஎம்கே ஏடிஎம்கே பக்கம் திரும்புமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அண்ணாமலை இஸ் கோயிங் டு பி த பெட்டர் சாய்ஸ், ரைட்? திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான, நியாயமான, அச்சமற்ற அரசியல்வாதி, அறிவு சார்ந்த அரசியலை முன்னெடுத்து செல்பவர் அப்படின்னு நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அப்போது ஒரு பெட்டர் பொலிட்டீஷியன் ஆப்ஷனாக வந்து நிற்கும்போது மக்கள் கண்டிப்பாக அவரை சூஸ் பண்ணுவாங்களா இல்லையா? மக்களுடைய பார்வை அவங்க சைடு தான் திரும்பும், இஸ்ன்ட் இட்? ஸோ அதனால தான் நம்ம துணிஞ்சு சொல்கிறோம், 2031 எலெக்ஷன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான எலெக்ஷனாக இருக்கும்போது 2026 எலெக்ஷனை காட்டிலும் 2031 எலெக்ஷன் என்ன கேட்டால் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான எலெக்ஷனாக மறுபடியும் தமிழகத்தில் இருக்க போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. ஒய் அண்ணாமலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, he's a better person, better human being and best leader. ஒரு தலைவருக்கான அனைத்து பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு தலைவர் சமகாலத்தில் காமிக்கணும் அப்படின்னா எங்கள் ஸ்டேஜில் அது நம்மளுடைய அண்ணன் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். ஒரு யங்ஸ்டர்ஸை வழிநடத்தக்கூடிய தலைவராக, நாளைய சமுதாயத்தை கைப்பிடிச்சு தூக்கிட்டு போகிற ஒரு தலைவராக, சமுதாயத்தின் மீது அக்கறையுள்ள, இந்த மண்ணின் மீதும் மக்கள் மீதும் அக்கறையுள்ள தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். எல்லா ஸ்கூல்லையும் போய் நான் இது திருப்ப சொல்கிறதுக்கு காரணம் இதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். எல்லா ஸ்கூல்லையும் போய் குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இருந்து பெரிய காலேஜில் படிக்கிற என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் ஆகட்டும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரைக்கும் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக, அறத்தை போதிக்கக்கூடிய ஒரு தலைவராக திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு ஆகச்சிறந்த அரசியல்வாதி எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு கேட்டால் நான் பகிரங்கமாக சொல்லுவேன், அவர் திரு அண்ணாமலை அண்ணன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. தலைவருக்கே உரித்தான அனைத்து பண்புகளையும் உள்ளடக்கிய தலைவர் எம் தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். ஸோ 2031 களம் காண போகிற கட்சிகளில் தாவேக்காக்கு மாற்றுன்னு ஒன்று தேவைப்பட்டா மக்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள்.
இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியப்படும். நல்லதே நடக்கும். நன்றி.